நான் கபிலாமணி. அனைவரையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி பேசப் போகிறேன் விவசாயி விவசாயம் என்ற தலைப்பில் இறங்கி. இந்தியா ஓர் விவசாய நாடு. அந்நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான். விவசாயிகள் அனைவரும் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும். உலக இயக்கத்திற்கு இன்றியமையாமையாக உள்ளது உணவு. முக்கிய தேவைகளுள் முதலாம் தேவையாக உள்ளதும் உணவே. விவசாயம் இல்லாமல் போனால் பசி, பட்னி, பஞ்சம் என்பன அதிகரித்து மக்கள் பசியால் திண்டாடும் நிலைதான் ஏற்படும். ஆகையால் மனிதருக்கு பசி என்ற உணர்வு உள்ள வரையிலும் விவசாயம் அழியாது. போலியான மருத்துவர், போலியான பொறியியலாளர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்கேயாவது போலியான விவசாயி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. ஏனென்றால் விவசாயிகளுக்கு போலியாக நடிக்கவோ வாழவோ தெரியாது. அரச சபையில் வேலை செய்வோருக்கு கூட ஓய்வுண்டு. ஆனால் விவசாயிகளுக்கு ஓய்வே இல்லை. விவசாயம் நாட்டின் இரு கண்கள். அவ்விரண்டும் இல்லாமல் போனால் வருங்கால தலைமுறை என்னவாகும்? மண்ணை உழுது வியர்வை சிந்தி விதைக்கு உயிர் கொடுத்து மானிட இனம் காக்கும் கடவுள்தான் விவசாயி. விடுகின்ற நாளெல்லாம் நன்னாள் என்று பயிர்கள் விளைய அரும்பாடுபட்டு விவசாயத்தை காக்க பல கடனும் பெற்று வாழும் விவசாயிகளை மதிப்போம். விவசாயத்தையும் காப்போம். நன்றி.